ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த்தி பகஷ். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவங்க ஒல்லியா இருந்து திடீர்னு குண்டா இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தைராய்டா கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சாப்பிட்ற இந்த 5 உணவுகளால் தான் தைராய்டே ஆபத்தாகுது. எண்ணெய், டீ அண்ட் காஃபி, சோயா உணவுகள், அதிக உப்பு உணவுகள், மக்காச்சோளம். இந்த 5 உணவுகளால் தைராய்டு ஹார்மோன்ஸை சேதமாக்கி உடல் எடை அதிகரிப்பு, நிரந்தர சோர்வு, முடி உதிர்தல், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை இன்னுமே மோசமாக்குது. இந்த வீடியோவில் 5 உணவுகளால் பாதிப்பு என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு தைராய்டு இருந்தால் தைராய்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தைராய்டு இருந்தால் கவலைப்படாதீங்க. இந்த ஃபுட்ஸை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபுட் நம்பர் 1, எண்ணெய். சமையல்ல எண்ணெய் இல்லாம எதுவும் செய்ய முடியாது, ஆமா தானே? ஆனா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குறிப்பா ரீஃபண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில், கேனோலா ஆயில் மிகப்பெரிய ஆபத்து. ஏன் ஆபத்தானது? இந்த எண்ணெய்ங்க உடல்ல ஆக்சிஜனை அதிகமா உருவாக்குது. இது தைராய்டு சுரப்பியின் செல்களை சேதப்படுத்தி ஹார்மோன்கள் உற்பத்தியை குறைக்குது. கிட்டத்தட்ட 20-30% வரைக்கும். இதுல ஹைப்போ தைராய்டிசம், குறைந்த தைராய்டு செயல்பாட்டை மோசமாக்குது. இந்த எண்ணெய்களை சோயா, ரூட் வெஜிடபிள், கேரட், பீட்ரூட் சேர்த்து சாப்பிட்டா ஆபத்து இன்னுமே அதிகமாகுது. ஆயில்களுக்கு பதிலாக கோகனட் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் பயன்படுத்துங்க. இது தைராய்டுக்கும் நல்லது. கோகனட் ஆயிலில் உடல் எடை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா மெட்டாபாலிசத்தை அதிகரிக்குது. ஆலிவ் ஆயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிஜன் எதிர்ப்பு நிறைந்தது. ஆனால் எந்த எண்ணெயையும் மிதமாக தினசரி 2-3 டீஸ்பூன் போதும். அதிகமானால் அதுவும் ஆபத்து தான். உங்கள் டயட்டை எப்படி மாற்றலாம்? ஃப்ரை செய்வதற்கு பதிலாக ஸ்டீம் குக்கிங் அல்லது பாயில் செய்யுங்கள். சாலட்களில் ஆலிவ் ஆயில் சேர்த்து சாப்பிடுங்க. தைராய்டு பேஷண்ட்டுகள் இந்த எண்ணெய்களை தவிர்த்தீங்கன்னா அவங்கள எனர்ஜி லெவல் இன்னுமே அதிகமாகும். மனநிலையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சோர்வும் குறையும். இதுக்கு பதிலாக ஒமேகா 3 உள்ள ஃபிஷ் ஆயில் அல்லது வெஜிடேரியன்களுக்கு ஃப்ளாக்ஸீட் ஆயிலும் பயன்படுத்தலாம். ஃபுட் நம்பர் 2, டீ அண்ட் காஃபி. நம்மளோட லைஃப்பில் டீயோ காஃபியோ இல்லாமல் இருக்கவே முடியாது. மார்னிங் காஃபி, ஈவினிங் டீ குடிக்கிறது. ஆனால் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய எதிரி. முக்கியமான காரணம் காஃபி. இது தைராய்டு மருந்துகளை உள்ளே செல்வதை தடுக்கும். டெய்லியும் 2 கப் காஃபிக்கு கம்மியாக குடிப்பது நல்லது. ஆனால் 1 கப்பு அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசத்தை ஸ்டார்டிங்லேயே குறைக்கலாம். ஆனால் 3 இல்லைன்னா 4 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமே ஆகும். FD3 ஹார்மோன் மற்றும் கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சீர்குலைக்கும். ஹைப்பர் தைராய்டிசம், அதிக தைராய்டு உள்ளவங்களுக்கு காஃபி அறிகுறிகளை இன்னுமே மோசமாக்கும். இதய துடிப்பும் அதிகரிக்கும், தூக்கமும் இல்லாமல் போகும். அதே மாதிரி டீ, குறிப்பா பிளாக் டீ, கிரீன் டீ உள்ள கேட்டேசின்கள் தைராய்டு அயோடின் உறிஞ்சுதலை தடுக்கும். மாற்று வழிகள் தான் என்ன? ஹெர்பலை டீக்கு மாறுங்க. ஜிஞ்சர் டீ, இஞ்சி, லெமன், கேமோமைல் டீ. இது தைராய்டுக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமான டிப், தைராய்டு மருந்து சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 மணி நேரம் காத்திருந்து இவற்றை குடியுங்கள். இந்த உணவுகளை தவிர்த்தால் என்ன நடக்கும்? உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்பவே சீராகும், தூக்கமும் சரியாகும். தைராய்டு பேஷண்ட்டுகள் காஃபி குடிக்கிறது கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தூக்க பிரச்சனையும் 30% வரைக்கும் குறையும். இது போன்ற டிப்ஸ் உங்கள் டயட்டை ஈஸியாகவே மாற்றும். ஃபுட் நம்பர் 3, சோயா உணவுகள். சோயா மில்க், சோயா சாஸ், சோயா பீன்ஸ். இது ஹெல்த்தி புரோட்டீன்னு நினைக்கிறோம். ஆனால் தைராய்டுக்கு இவை ஆபத்தான உணவு. இந்த உணவு தைராய்டு வீக்கத்தை ஏற்படுத்தும். சோயாவி உணவுகளை தைராய்டு மருந்து உறிஞ்சுதலை குறைக்கும். முழுமையாக தவிர்க்க வேண்டியதில்லை. ஆனால் பொதுவாக வாரத்துக்கு 1-2 முறை மட்டும் சாப்பிடலாம். ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு சோயா உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மருந்து டோஸ் 10-15% அதிகரிக்க செய்யும். பெண்களில் தினசரி சோயா TSH லெவலை 12% வரைக்கும் உயர்த்தும். மாற்று வழிகள் தான் என்ன? ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க், ரைஸ் மில்க். இது தைராய்டுக்கு பாதுகாப்பானது. சமையலில் சோயா சாஸுக்கு பதிலாக டாமாரி அல்லது கோச்சின்
ஒயிட் சாஸ் குடிக்கலாம். இந்த மாற்றம் உங்களின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். தைராய்டு பேஷண்ட்டுகள் சோயாவை குறைத்தால் அவர்களின் எடை கட்டுப்பாட்டுக்கும் எளிதாகும். ஃபுட் நம்பர் 4, அதிக உப்பு உணவுகள். ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, சிப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இவை அனைத்தும் தைராய்டுக்கும் ஆபத்தானது. ஏன்னா அதிக அயோடைஸ்டு தைராய்டு கேன்சர் ரிஸ்கை அதிகரிக்கும். டெய்லி 5 கிராம் உப்புக்கு மேல் சாப்பிட்டா தைராய்டு நோய் 18% வரைக்கும் அதிகமாகும். அதிக சோடியம் அயோடின் உறிஞ்சுதலை தடுக்கும். ஹைப்போ தைராய்டிசத்தை மோசமாக்கும். ஹைப்போ தைராய்டிஸ் இருக்கிறவங்களுக்கு லோ சோடியம் காரணமாக உப்பு கிரேவிங் ஆசையாக இருக்கும். ஆனால் அதிகம் சாப்பிட்டா வீக்கமும் அதிகமாகும். மாற்று வழிகள் தான் என்ன? ஹிமாலயன் பிங்க் சால்ட் அல்லது லோ சோடியம் உப்பு உணவுகள் சாப்பிடலாம். உணவுகளை சொந்தமாக சமைத்து உப்பை குறைத்து ஸ்பைஸ்கள், மிளகு போன்று சேர்க்கலாம். இது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். ஃபுட் நம்பர் 5, மக்காச்சோளம். கார்ன் பிளேக்ஸ், கார்ன் பாப், கார்ன் ஸ்டார்ச் இது ஆன்டி தைராய்டு ஆக்டிவிட்டி கொண்டது. மக்காச்சோளம் தைராய்டு ஸ்டேட்டஸை குறைக்கும். அயோடின் சப்ளிமெண்ட் இருந்தாலும் என்சைமை தடுக்கும். மாற்று வழிகள் தான் என்ன? ரைஸு, கிவினோவா, வீட்டு இவை ஹெல்தி கார்ப்ஸ். இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நண்பர்களே, இந்த 5 உணவுகளை எண்ணெய், டீ அண்ட் காஃபி, சோயா, அதிக உப்பு உணவுகள், மக்காச்சோளம் உங்கள் வாழ்க்கையில் இதை தவிர்த்தால் உங்கள் தைராய்டு சுரப்பி சீராகவே செயல்படும். ஆனால் இது பொது அறிவுரை. உங்கள் டாக்டரை கன்சல்ட் செய்து டயட்டை மாற்றுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.